பயங்கர வேலைங்க. 8 மணிக்கு மேல தான் இந்த ஏசிய மாட்டுறதுக்கே வந்திருந்தாங்க. அதுக்கு மேல மாட்டி, அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு என்ன டிஃபன் நான் செய்யட்டும் அப்டின்ட்டு 2 பேரும் கிளம்பி வெளியில போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்டின்ட்டு நானும் அவரும் வெளியில கிளம்பிட்டோம். அப்படியே அப்புக்குட்டிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரே ஒரு சின்ன ஒரு பொருள் ஒண்ணு வாங்கணும். அதையும் வாங்கிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு 2 பேரும் கிளம்பி போனோம். போய் நேரா எங்க போனோம் ஃபர்ஸ்ட் அப்டின்னா, டெம்டேஷன் தாங்க போனோம். ஒரு சின்ன கேக் ஒண்ணு வாங்குனோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொரியர் ஆஃபீஸில கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட்டே முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் கேக் வாங்குனோம். வாங்கிட்டு ஏன்னா அது வந்து மெல்ட் ஆயிரும் இல்லையா? அதனால நாங்க லேட்டா தான் வாங்குனோம். வாங்கி நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே நாங்க டிஃபன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்க இருந்து சாப்பிட்டா லேட் ஆகும் அப்டின்ட்டு, வீட்ல வந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு அப்படியே மல்லிகைப்பூ, இந்த பூ ரூ. 40 அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நைட் டயத்தில மல்லிகைப்பூ வாங்கும்பொழுது கொஞ்சம் ஒரு ரூ. 10 குறைச்சே குடுப்பாங்க. எனக்கு எப்பயுமே உதிரி வாங்கி கட்டி வச்சுக்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பூவ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் அவசர அவசரமா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அந்த நேரமே உட்காந்து அவ்வளோ மல்லிகை பூவையும் நான் கட்டி எடுத்துட்டேங்க. நைட்டு நேரம் நம்ம மல்லிகைப்பூ வாங்குனாலும் அந்த அளவுக்கு மலராது. ஏன்னா நல்லா டைட்டா கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அதனால வீட்டுக்கு கொண்டு வந்தோனே நான் கட்டிருவேன். அழுப்ப பார்க்காம பூவ கட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கட்டிருவேன். அவ்வளோதான் எல்லாத்தையுமே கட்டிட்டேங்க.